ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாஸ்து பேசுறதுனால சில அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆண்டாள் சொக்கலிங்கத்தை கேட்டிங்கன்னா வாஸ்துக்கு மொத்தம் 6 விதிகள் தான். விதி 1, பாயிண்ட் நம்பர் 1, தென் மேற்கு உயரமாக இருக்கணும், வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும். தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்கணும், வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருக்கணும். 2வது, கிழக்கு வடக்கு நிறைய காலி இடம் இருக்கணும், மேற்கு தெற்கு குறைவான காலி இடம் இருக்கணும். மனையில் கட்டக்கூடிய வீடு இருக்குது, அதிலே கிழக்குலையும் வடக்குலையும் நிறைய ஜன்னல் இருக்கணும் கட்டக்கூடிய வீடுகளுக்கு. அதிலே உட்பிரிவு ஐசிலிங் இருக்கக்கூடாது. 3வது விதி, சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் நம்ம மனை. அப்படி இல்லைன்னா அது போல் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனை சதுரம் செவ்வகமாக இருக்கு, வீடு எப்படி இருக்கணும்? வீடும் சதுரம் செவ்வகமாக தான் இருக்கணும். இது 3வது விதி. 4வது, படிக்கட்டு. படிக்கட்டு எங்கே அமையலாம் அப்படின்னு சொன்னால், தெற்கு பகுதி அப்படின்னு சொன்னால் தெற்கு நடுப்பகுதியிலையோ, மேற்குனா மேற்கு நடுப்பகுதியிலையோ அமையலாம். வீட்டோட எந்த உள்முறையிலும் படிக்கட்டு வரக்கூடாது. வடகிழக்கு உள்முறை, தென்கிழக்கு உள்முறை, தென்மேற்கு உள்முறை, வடமேற்கு உள்முறை. வீட்டோட வெளிமுறையில் வடகிழக்கில் வரக்கூடாது. மற்ற 3 மூலைகளையும் வரலாம். அது கேண்டிலிவர் டைப் ஸ்டேர்கேஸ் அமைக்கலாம். கேண்டிலிவர் அமைக்கும்போது கீழேயும் அந்த படி டச் ஆகக்கூடாது. வீட்டுக்குள்ளே வேறு எங்கே படிக்கட்டு போடலாம்? பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு வரக்கூடாது. எங்கே போடலான்றது தெற்கு மேற்குன்னு சொல்லிட்டா, எங்கே வரக்கூடாதுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்போ தெற்கு மேற்கில் நல்லது அப்படின்னு சொன்னால், அப்போ கிழக்கு வடக்கும் சரியில்லைன்னு அர்த்தம். பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டு வரக்கூடாது, 4 உள்முறையில் வரக்கூடாது, அவ்வளோதான். உச்ச வாசல் என்கின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது வாசலில். கிழக்கில் வாசல்னா அது வடக்கு ஒட்டி இருக்கணும், தெற்கில் வாசல்னா அது கிழக்கு ஒட்டி இருக்கணும், மேற்கில் வாசல்னா வடக்கு ஒட்டி இருக்கணும், வடக்கில் வாசல்னா அது கிழக்கு ஒட்டி இருக்கணும். If it is your entrance is on the eastern side, it should be closer to northern side. If it is a southern side entrance, your door should be closer to eastern side. If it is a western side door, it should be closer to northern side. If the door is at northern side, it should be closer to eastern side. 6வது தெருக்குத்து. எதெல்லாம் இப்போ நான் பெஸ்ட்டு நல்ல உச்ச வாசல் அப்படின்னு நான் சொல்லணும், அதுக்கு நேராக தெரு வந்தால் நல்லது. மாறாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் தெரு வந்தால் தவறு. கிழக்குலையும் வடக்குலையும் ரோடு இருந்தால் ரொம்ப சிறப்பு. தெற்கு மேற்கு சாலை, நம்ம மனைக்கு தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் சாலை இருப்பது தவறு. வெஸ்டர்ன் சைடு அண்ட் சதர்ன் சைடு. நம்ம பிளாட்டுக்கு ஈஸ்டர்ன் சைடு அண்ட் நார்த்தன் சைடு ரோடு இருப்பது ரொம்ப சிறப்பு. பொதுவாக தெருக்கூத்து, இந்த தெருப்பார்வை டெக்னாலஜி நான் தான் முதல்ல உபயோகப்படுத்தினேன். அதனால் இதில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த தெருக்கூத்து தெருப்பார்வையில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், ப்ரொஃபஷனல் ஆண்டாள் வாஸ்து கன்சல்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணி கெட் இட் கிளாரிஃபைட். ஆண்டாள் வாசுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஆண்டாள் வாசு கிடையாது. யார் ஆண்டாள் வாசுன்னு நீங்கள் செக் பண்ணிங்க. 9962294600 ஃபோன் பண்ணி. நீங்கள் யாராவது ஆண்டாள் வாசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இப்போ சமீபத்தில் சாத்தூர் பக்கத்தில் ஒரு காரியாப்பட்டில் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுமே ஆண்டாள் வாஸ்து ஒருத்தர் எங்கள் ஏரியாவில் பார்க்குறாருன்ட்டு. அவருக்கு எங்களுக்கு சம்மந்தம், அவர் யாருன்னே தெரியாதுங்க. நான் அவர் பேரே கேட்டதில்லை, அவருடைய ஆளே கேள்விப்பட்டதில்லை. ஸோ நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும். தெருக்கூத்து தெருப்பார்வை உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்துடுச்சுன்னா, நம்ம இப்போ சப்ஜெக்டில் இந்த டைட்டில் என்னவோ அதை குறித்து நம்ம பேசலாம். டைட்டில் என்னது? வாஸ்துவில் மிகப்பெரிய தவறுகள் என்ன? தவறு அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கிழக்கில் வடக்கில் ஒரு இண்டிவிஜுவல் பிளாட், இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால், அதில் காம்பவுண்ட் வால் இருக்கணும். 4 பக்கம் காம்பவுண்ட் வால் இருக்கணும். கிழக்கு வடக்கு தி மஸ்ட்டு. கிழக்கில் வடக்கில் ஜன்னல் இருக்கணும், விண்டோஸ் இருக்கணும், நிறைய ஜன்னல் இருக்கணும். ஜன்னலோட எண்ணிக்கையெல்லாம் கூட்டிகிட்டு இருக்காதிங்க, ஒத்தப்படம் ரெட்டப்படலாம். வாசல் எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானது. 1, 2, 4, 6, 8. எந்த வாசலாம் மெயின் டோரு, அப்புறம் வீட்டோட கிச்சன் டோரு அதெல்லாம் கிடையாது. எக்ஸிட், அதை திறந்தா வீட்டை விட்டு வெளியில் போயிடணும். மேலே இருக்க டோரு கணக்கில் வராது. ஒரு கால் எப்போ கணக்கில் வரனா, மேலே இருக்க டோரை திறந்து நம்ம பால்கனிக்கு வரோம், பால்கனிலேருந்து ஒரு படிக்கட்டுக்கு வெளில போகிறதுங்க, அப்போ அந்த டோர் கணக்கில் வரும்.
ஒரு வீட்டுக்கு ஒரு வாசல் அல்லது 2 வாசல் அல்லது 4 அல்லது 6 அல்லது 8 வாசல் இருக்கலாம். மிக சிறந்த மனைன்னா கிழக்கு வடக்கு மிக சிறந்த மனை, கிழக்கு பார்த்த மனையும் வடக்கு பார்த்த மனையும். அதற்காக தெற்கு மேற்கு பார்த்த மனைகள் தவறு என்று நான் சொல்லவில்லை. அது வந்து கொஞ்சம் பிளானிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த கார் போர்ட்டிகோ கொடுக்கறது, கார் பார்க்கிங் கொடுக்கறது, செப்டி டேங்க் அமைப்பது, சில இடங்களில் போர் சம்பு போன்ற விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் வந்து உங்களுடைய வீடை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய தவறு அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு வடமேற்கு வடக்கில் வாசல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. எப்படி வந்து பாயிண்ட் நம்பர் 2, எப்படி வந்து கிழக்கில் வடக்கில் ஜன்னல் இல்லாமல் இருந்தால் தவறோ, கிழக்கில் வடக்கில் காம்பவுண்ட் வால் இல்லாமல் இருந்தால் தப்போ, அதை விட மிகப்பெரிய தவறு வடமேற்கு வடக்கில் வாசல் இருக்குன்னா மிகப்பெரிய தப்பு. நார்த் வெஸ்ட், நார்த்தன் சைடு. அதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியது சவுத் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ், அதாவது தென்கிழக்கு கிழக்கு வாசல். தென்மேற்கு வாசல் கொஞ்சம் அது தப்பு தான், ஆனால் அதை வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அங்கே ப்ளே பண்ணுறதுக்கு கேமே கிடையாது, ப்ளே பண்ணுறதுக்கு ஏரியாவே கிடையாது. ஸோ நம்பர் 1 ஈஸ்ட் நார்த் விண்டோ, நம்பர் 2 மெயின் என்ட்ரன்ஸ், நம்பர் 3 தவறான தெருக்குத்து. எங்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், வடமேற்கு வடக்கில் தெருக்குத்து வரவே கூடாது. அது வந்து சூசைடல், அது வந்து தற்கொலைன்னு நான் சொல்லலை, மிக தவறான விஷயம். ஒரு மனிதனுக்கு அவனுக்கு கெட்ட பேர் உண்டுபடுத்தக்கூடிய விஷயமா இருக்கும், கேரக்டரை அசாசின் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து என்பது வந்து நல்லதில்லை. சவுத் ஈஸ்ட் வந்து டி ஜங்ஷன் இருந்ததுன்னா மிகப்பெரிய தப்பு. தெருக்கூத்துனா என்னென்னா, நம்ம மனைக்கு நேரம் தெரு வந்து ஏதோ ஒரு மூலையிலையோ இல்லை ஒட்டுமொத்த மனைக்கு எதிராக தெரு வருதோ தான் தெருக்கூத்து. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஒட்டுமொத்தமாக வந்தால் நல்லது, ஆனால் மனையை ஏதோ ஒரு பக்கத்தில் மோதும் போது அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நான் இப்போ கெட்ட தெருக்கூத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, நார்த்தன் சைடு தெருக்கூத்து ரொம்ப ரொம்ப மோசமானது. அதே போல் சவுத் ஈஸ்டர்ன் தெருக்கூத்து வந்து ரொம்ப மோசமானது. 4வது, வடகிழக்கில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து படிக்கட்டு வரக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது, வெளியும் வரக்கூடாது. நம்பர் 2 பூஜை ரூம் வரக்கூடாது. நம்பர் 3 கிச்சன் வரக்கூடாது. நம்பர் 4 டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. நம்பர் 5 ஐசிலிங் வரக்கூடாது. நம்பர் 6 கார் போர்ட்டிகோ வரக்கூடாது. நம்பர் 7 வந்து இன்வெர்ட்ரு, இபி இது போன்ற விஷயங்கள் வரக்கூடாது. அந்த இடத்துல வெயிட்டும் வரக்கூடாது. சரி, 4வது சொல்லியாச்சு. 5வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்கிழக்கு மூலை சவுத் ஈஸ்ட் கார்னர் போர், சம்பு, கிணறு, வெல், செப்டி டேங்க் வரக்கூடாது. நார்த் வெஸ்டில் போரு, சம்பு, வெல், கிணறு வரக்கூடாது. செப்டி டேங்க் ஆஃபீஸி நார்த் வெஸ்ட் தான் வரும். அந்த நார்த்தன் சைடில் போடுறது நல்லது. நார்த் வெஸ்ட் வெஸ்டர்ன் சைட்லேயும் போடலாம், இடம் இல்லைன்னா தவறு கிடையாது. வீட்டுக்குள்ளே போரு, சம்பு, செப்டி டேங்க் வருவது தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே சொல்லிவிட்டு ஐசிலிங் கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு 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 வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது இண்டிவிஜுவல் வீடோ அப்பார்ட்மெண்ட் வீடோ, வாசல் வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வடமேற்கு வடக்கு வாசல், நார்த் வெஸ்ட் நார்த் என்ட்ரன்ஸ் வந்து டிசாஸ்டர், சவுத் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் தென்கிழக்கு கிழக்கு வாசல் டிசாஸ்டர். மற்ற எது இருந்தாலும் மற்ற 4 நல்ல வாசல் இருக்குது, 2 தப்பான வாசல் இருக்குது. அந்த 2 தப்பான வாசலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெத்தடாலஜி இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதுதான் பெரிய தவறுன்றது புரிஞ்சுங்க. டாய்லெட் பாத்ரூம் நார்த் வெஸ்ட்டில் இல்லைன்னா வெஸ்ட் சென்ட்ரல் இருக்கலாம். ஆப்ஷன் 2 வந்து சவுத் சென்டரு, நோ ப்ராப்ளம். பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் தென்கிழக்கில் தான் இருக்கணும், அது வடகிழக்கில் இருக்கக்கூடாது, நார்த் ஈஸ்டில். கிச்சன் தென்கிழக்கில் இருக்கலாம், அல்லது வந்து வடமேற்கில் இருக்கலாம். கிச்சன் வந்து தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் வரக்கூடாது. சவுத் வெஸ்ட் கார்னரில் அதே போல் டாய்லெட், பாத்ரூம், அகெயின் வந்து செப்டி டேங்க்கு, அகெயின் போரு, வெல்லு, சம்பு, வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ கிச்சனு வரக்கூடாது. அப்போது வாசலில் வந்து இப்போ இதுதான் வந்து பெரிய மிஸ்டேக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், எது நான் வாஸ்துவோட ரூல் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கொஞ்சம் அடியர் பண்ணி பாருங்கள். குறிப்பாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கிழக்குலையும் வடக்குலையும் பொது சுவர் இல்லாத வீட்டுக்கு போய் வாழறதுக்கு பழகுங்க. இன்ஃபேக்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்,
அதில் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் என்னை பற்றி நானும் ஒரு பெரிய பில்டரையும் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் வாஸ்துவே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பெரிய ஆர்டிக்கிள் அது, ஆண்டாள் சொக்கலிங்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு போட்டு பாருங்கள். நான் சொல்கிறேன் 40 வீடுகள் தான், 40 50 வீடுகள் தான் ஞாபகம் எனக்கு. 6500 வீடுகளில் வந்து நான் பார்த்த அப்பார்ட்மெண்ட்டில் வாஸ்துன்னு ஓரளவுக்கு சொல்லலாம், மற்ற எந்த வீட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சொன்னவர் வந்து பெரிய பேங்க்ரப்ட். இன்றைக்கி அவர் அந்த கம்பெனி வந்து ஒரு மாதிரி முழுகிற ஸ்டேஜ், நிறைய பிரச்சனைகள் அவருக்கு பாவம். அவரோட நம்பிக்கை இல்லை, நான் அவரை தவறுன்னு சொல்லிட்டு தட் இஸ் கால்.